இங்கே பாருங்க உறவுகள், இங்கே பாருங்க. ரைட், இன்னும் நடக்குது சம்பவம், பார்ப்போம் என்னண்டு. ரைட், அப்படி அங்களையும் பாருங்க, அப்படி அங்களையும் பாருங்க. கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ரைட், இது எங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. போராட்டம் வந்து வடமாகாண சபைக்கு முன்னால் நடக்குது. ரைட், வடமாகாண சபைக்கு முன்னால் நடக்குது. வணக்கம், வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. அண்ணாவும் வந்திருக்கிறார், அண்ணாவும் பிரசன்ட். உரிமை தான் எங்களுக்கு வேண்டும். ரைட்டா, உரிமை கிடைக்காட்டில் நாங்கள் இப்படி தான் போராடுவோம். ஓய மாட்டோம். வணக்கம். எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அண்ணன் மேல், அக்கா மேல், எல்லாரும் இந்த சீனியர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஏதோ நான் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். நக்கன்னு வரேன், ஓடி வரேன்னா. வணக்கம் உறவுகளே, நான் சின்ன என்ன விஷயம்னு சொன்னால், வடமாகாண சபைக்கு முன்னால் ஒரு போராட்டம் நடக்குது. டிஓ யூனியன் அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தர்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், ஒரு மனசை புண்படுத்துகிற வகையில் இங்கே இருக்கிற சில அதிகாரிகள் நடந்து கொண்டதால், வடமாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் சிலர் நடந்து கொண்டதால் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இப்படி செய்யாதுங்கன்ற ஒரு கனிவான வேண்டுகோளையும் முன்னெடுத்து தான் இந்த போராட்டம் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், வடமாகாண சபை பிரதம செயலாளர் செயலகம், வடமாகாண சபை, அதுக்கு முன்னால் இந்த போராட்டம். ரைட்டு, என்ன நடக்குதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்போம். நிறைய பதாதைகள் எல்லாம் ஏந்திரவங்க வண்ணம் எல்லாம் இருக்கிறாங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த பதாதைகள் நிறைய ஏந்திய வண்ணமே இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய நிறைய நாளாக அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருக்கிறவர்கள் மற்றும் இப்பொழுதும் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைந்து கொண்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நல்ல நல்ல வாக்கியங்கள் எல்லாம் இது இருக்குது பாருங்கள். அதிகாரம் என்பது அச்சுறுத்துவதற்கு அல்ல, மக்களையும் பணியாளர்களையும் மதிப்பதற்கு என்ற நல்ல நல்ல வாசகங்கள் எல்லாம் வந்திருக்குது. உண்மையாகவே ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு போராட்டமாக தான் இது இருக்குது. பாருங்க, நிறைய விஷயங்களை வந்து இதில் இவங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே வடிவாக பாருங்க. ரைட், பழிவாங்கும் நடவடிக்கைகளை உடனே நிறுத்து, அநீதிகளை தட்டிக்க போருக்கு நீதி வழங்கு. ரைட், இதெல்லாம் பயமுறுத்தாதே, அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்தாதே என்ற வாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் உங்களுடைய உள்ள குமுறல்கள் என்ற வெளிப்பாடு போல இருக்குது. இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே பூட்டி வைத்த நிறைய விடயங்களை வந்து வெளியில் கொண்டு வர்ற வகையில் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தான். ஓகே, அங்கால பக்கம் போராட்ட சத்தங்கள் கேட்டு கொண்டிருக்குது, முழங்கி கொண்டிருக்குது சத்தங்கள். அதெல்லாம் போய் எடுப்போம். இங்கே பாருங்க, ஏதோ வேண்டுமென்று வைக்கணும், பார்ப்போம் என்னண்டு. நிறுத்து, வழங்கு. உறுத்தாதே.
எடுப்போம் எடுப்போம் என்ன எடுப்போம் படம் வீடியோவும் எடுப்போம் அண்ணா கருதுறேன் அங்கே முக்கியமான ஆக்கள் தான் நினைக்கிறாங்க. வேலை செய்வது நாங்கள், வட்டி பேச்சு நீங்களா? கண்பம் கண்பம். ரைட்டுங்க. நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் வந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நிறைய உள்ள குமுறல்கள் எல்லாம் ஒன்றை தான் வெளியில் வருது போல இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து உள்ள குமுறல்கள் வந்து அபிவிருத்தி தருவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் நினைக்கிறேன் வட மாநிலத்தில் 6000 பேர் இருக்கிறாங்க. 6000 பேருக்கு மேலே வந்து யூனியனில் வணக்கம் டிஓ யூனியன் இருக்குது. அதில் முக்கிய தரப்புகள் எல்லாம் வந்து இன்றைக்கு சமூகம் அளிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அநீதிகள் இங்கே நடக்கல வந்து குரல் கொடுக்கறதுக்கு அண்ணனும் வந்துடுவார். இங்கே பாருங்க, அவருக்கு அந்த தன்மை இருக்குது, குரல் கொடுக்குற தன்மை. அதனால் அவர் நிற்கிறார். அவருக்கு என்ன பேர், எங்களுடைய அடுத்த அண்ணன் நிற்கிறார். இவருக்கு வந்து அநீதிகள் எல்லாம் பிடிக்காது. அநீதிகள் வந்து இவருக்கு பிடிக்காது. அவரோட தோஸ்தானவர். அவரும் வந்து 2 சேர்ந்து வந்தாங்கன்னு சொன்னாலே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரைட், அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அண்ணா அடுத்த அண்ணா வந்திருக்கிறார். அண்ணா ஏதாவது கருத்துக்களை சொல்லுங்க. என்னத்துக்கு வந்து நீங்கள்? நாங்கள் வந்து என்னென்னா கஷ்டப்பட்டு 4 வருஷம் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படியை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அரசாங்கம் ஒரு கௌரவமான வேலை இது நாங்கள் வந்து நாங்களா இந்த வேலையை உருவாக்கியோ இல்லாட்டி வடக்குமான சபையாக உருவாக்கல. இந்த வேலை இது வந்து அரசாங்கத்தின் பாராளுமன்றத்தில் அதை நாங்கள் கேபினட் மினிஸ்ட்ரியில் போட்டு கஷ்டப்பட்டு அவையிலும் எல்லாம் வரைவுகள் வரைஞ்சாலும் எங்களுக்கு இந்த வேலை தந்தது. அப்போ இந்த வேலையை நான் அவமதிக்கிறோம்னா இது வந்து எங்களை அவமதிக்கிற மட்டும் இல்லை, இலங்கை அரசாங்கத்தை அவமதிக்கிற இலங்கை அரசாங்கத்தின் வரவே அவமதிக்கிற செயல் தான் இந்த நாங்கள் எல்லா திறமைகள்ட்ட இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற இங்கே நண்பர்கள் இருக்கு. நம்ம ஒரு நண்பர்கள்ட்ட ஒரு திறமை இருக்கு. ஒரு ஆக்களும் எல்லா டேலண்ட் எல்லாம் செய்யணும். வேலைகள் என்ன கொடுத்தாலும் செய்யணும். அந்த செய்ய மாட்டோம் சொல்றோம், சொல்ல மாட்டோம். அலுவலகத்தில் என்ன வேலை என்ன செய்யல, நாங்கள் அதான் என்ன செய்யல. அக்கௌண்ட் செக்ஷனா, அட்மின் செக்ஷனா, இல்லாட்டிஞ்சால ஒர்க் செக்ஷனா, மற்றது இபி செக்ஷனா, ஃபீல்ட் செக்ஷனா, ப்ரொக்யூமெண்ட் செக்ஷனா அதெல்லாம் செய்வோம். புளிஞ்சு எடுத்து போட்டு சபையிலே டிஓ தான் எங்களை மெயினா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் அவுட் சைட்லேயே நீங்க நாங்கள் வந்து பரிந்துரையில் இருந்து நாங்கள் ஒரு 5 தொடக்கம் 6 மணி நேரத்தில் பிரயாணம் பஸ் பிரயாணம் செய்யுது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பஸ் பிரயாணம் செஞ்சு அங்கே போய் மினக்கட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம். அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் போது நீங்கள் எங்களை அவமானப்படுத்தினா எங்களை மனசு தான் வலிக்கும். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதோட நீங்கள் வந்து அவைக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கை கொண்டு நாங்கள் முன்வைக்கிறோம். அதான் நான் சொல்றேன் என்னன்னா, இது வந்து வெறுமனை விடக்கூடாது. வந்து இவையில் வந்து வெறுமனை இப்படி காய்ச்சிட்டு படிவினோம். நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்ய அவையில் நப்பினா ஓகே ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதா சரி முடிஞ்சது போகட்டும் ஆக்கள் சரி நீ கலைச்சிட்டீங்கன்னா தான் நினைக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன்னா சரியான நாங்கள் கஷ்டப்பட்டு விட்டு நண்பர் சொன்னது மாதிரி சரியான நாங்கள் குடும்பங்கள் பிரச்சனை பிள்ளை குட்டிகளுடன் போய் இந்த வேலைக்கே போய் வரோம். என்ன அரசாங்கத்தின் நடைமுறைகளை மதிச்சு தானே எல்லாம் செய்கிறோம் வேலைகள். சும்மா எங்கட வாட்டுகள் இந்த மனமா செய்யறதில்ல. அரசாங்கம் எங்க மன்னார் போக சொல்லுதோ போகிறோம், வெளியே போக சொல்லுதோ போகிறோம். எங்க அவர் அம்மாந்தோட்ட போகணுமா போய் எல்லாம் செய்யறோம். அம்மாந்தோட்ட அங்க போகணுமா, தெற்கு போகணுமா, இந்தியா ராமேஸ்வரம் போகணுமா, போயிட்டு வரோம் அரசாங்கம். ஆனால் நாங்கள் எல்லாம் சொன்னும் கேட்குறேன் டிராவலிங்லாம் 5% எடுத்தது நாங்கள். ஆனால் அப்படியான எங்களை எப்படி இன்றைக்கு நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க. இதுக்குரிய கட்டாயம் நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தீரணும். நாங்கள் அதுக்கு எங்களோட முழுமையான ஆதரவு நாங்கள் எங்களை எல்லா சங்கத்திலையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்களும் தருவோம். நாங்கள் அதுக்கு இந்த கூடிக்கொண்டு விட வெற்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. சரி, ரைட். மிகவும் காத்திரமான கருத்துக்களை வந்து கேட்ட நாங்கள். ரைட், என்ன ஒரு ஆளாட்ட வேணும்னு சொன்னால் ஒரு போட்டி உண்டு எடுப்போம். வாரம் ரைட், எல்லாம் விடைபெற நேரம் வந்துட்டது. இருந்தாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன்.
உங்களுக்கே தெரியும் தங்களுடைய உள்ள குமுறல்களை வந்து வெளிக்காட்டியிருந்தார்கள் இங்கே இருக்கிற டிஓஸ் ரைட். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இப்படிலாம் செய்யாதவங்க எங்களோட மனசை புண்படுத்தாதங்கிற ரீதியில் வந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. உரியவர்கள் தயவு செய்து கவனத்தில் எடுத்து இனிமேலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதபடி வயசாரிங்களா நடவடிக்கை எடுக்குமாறு இனிமேல் இப்படி நடக்காதபடி பார்த்து கொள்ளுமாறு மிகவும் பணிவோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் பயப்படுறாங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் இப்படி ஒரு போராட்டத்தை கலந்து கொண்டது பெரிய ஒரு வெற்றி. இப்படி எதிர்காலங்கள்லையும் ஏதாவது ஒரு அநீதிகள் நடக்க பிறகுல இப்படி ஒரு குரல் கொடுப்பதற்கு வரணும் என்று கூறிக்கொண்டு வேறு யாரோ சந்திக்கணும் நினைச்சேண்ணா ரெண்டு கதை அங்கேயும் போகிறீங்களா? ஓ, அடுத்த அங்கேயா? ஓ, நைஸ். ஃபுல்லாக வகையில் அன்றைக்கு கவர்னர் ஆஃபீஸ் வரட்டாமா? ஓகே. அடுத்த கட்டமாக ஆளுநர் செய்கிறதுக்கு முன்னால் வந்து நடக்க போகுது மீட்டிங். பின் அங்கே போய் சந்திப்போம். என்ன கவர்னர் ஆஃபீஸ் வரட்டாமா? எத்தனை மணிக்கு அப்படியே போகிறான்? ரைட்டு, இங்கேருந்து ஆளுநர் செயலகத்துக்கு போகிறாங்களாப்பா. வலிக்கிட்டு இங்கே பாருங்க, மிகவும் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டமாக நடக்குது. என்ன ஆளுநர் செயலகத்திலேயும் வந்து எதிர்ப்பு போராட்டம் நடக்க அங்கே சந்திப்போம். ரைட், அங்கே போய் சந்திப்போம். பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆளுநர் செயலகத்துக்கு போகிறதுக்கு. வடமான ஆளுநர்கிட்ட போகிறாங்க, கவர்னர்கிட்ட போகிறாங்க. Right.